ஒரு பாக்ஸர் ஒரு மேட்ச்சில் பயங்கரமாக சண்டை போட்டு கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமையில் லீடிங் பொசிஷனில் இருக்கார். அவர் நினச்சிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கப் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்து அந்த 3 செகண்டில் அவருக்கு நடந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரியிலே நடக்காத ஒரு விஷயம் தான். இப்படிலாம் கூட ஒரு விஷயம் நடக்குமான்னு சொல்லிட்டு அந்த ரிங்குக்குள்ளே நடந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் விக்னேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்ட்ரி சேனல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நைஜீரியாவை சேர்ந்த ப்ரொஃபஷனல் பாக்ஸர் கேப்ரின். இவர் நார்மலாக நல்ல ஒரு பாக்ஸர். கிட்டத்தட்ட ஏன் சொல்லணும்னா 12 வின்ஸு 7 லாஸு 1 ட்ரா. கிட்டத்தட்ட அந்த ஊர்லேயே பயங்கரமான ஒரு பாக்ஸர்னு சொல்லலாம். வின் பர்சன்டேஜ்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு நாள் நார்மல் ஒரு பாக்ஸிங் ஃபைட்டுக்கு வீட்டில் சொல்லிட்டு கிளம்புறாரு அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, அம்மா நான் போய் ஜெயிச்சுட்டு கப்போட வரமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அவங்க அம்மாவுமே நார்மலாக நம்ம பையன் போனாலே ஜெயிச்சுட்டு தானே வருவான், இந்த ஒரு விஷயமும் அப்படி தான் இருக்க போது, சரி நீ போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறா, நான் லஞ்ச் பண்ணி வைக்கிறேன், பயங்கரமாக 2 பேரும் சாப்பிட்டு இன்றைக்கி சண்டேவே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு காலையில் மேட்ச்சுக்கு போகிறான், பாக்ஸிங் பண்ணுறான். பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா தான் விளையாடுறான். லீடிங் பொசிஷனிலும் இருக்கான். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இவன் பயங்கரமாக ஜெயிச்சிடான். 2வது ரவுண்டில் கொஞ்சம் அடி வாங்கிட்டு லீடிங்கை லெவல் பண்ணி வச்சுருக்கான். 3rd ரவுண்ட்லேயும் ஒரு பாயிண்ட் லீடிங்கில் தான் இருக்கான். ஆனால் அடுத்த 10 நிமிஷத்தில் அவன் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இப்படி சண்டை போட்டே இருக்கும்போது திடீர்னு அவன் ஆடியன்ஸை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது சடனாக திரும்பினோடனே பின்னாடி இந்த ஆப்போனன்ட் ஃபேஸ்லேயே அடிச்சிடறான். அடித்து அவன் உடனே ரிங்கில் இருக்கிற ஒயரில் போய் விழுந்து அதோடு எழுந்துப்பான்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. 10 கவுண்ட்டும் எண்ணாங்க. ஆனால் 10 கவுண்ட் எண்ணியும் கூட அவன் எழுந்துக்கல. ஏன்னா அதுதான் அவனோட கடைசி நாள். அதோடு அவன் ரிங்லேயே இறந்தும் போயிடுறான். இதை கேட்ட ஒட்டுமொத்த க்ரௌடுமே ஷாக். இந்த பஞ்சுக்கு அவன் இறந்துருக்க வாய்ப்பே இல்லை. என்னாச்சு இவனுக்கு, ஒருவேளை உடம்புல எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு இவனை போஸ்ட்மார்ட்டத்துக்கும் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமும் தெரிய வருது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சண்டையில் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி சண்டைனாலே ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் பண்ணிவிடுவாங்கல்ல, இங்கே உங்களுக்கு என்ன நடந்தாலும் கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடந்திருக்கு. தான் பையன் வீட்டுக்கு கப்போடு வருவான்னு நினச்சிட்டு அவங்க அம்மா பையன் போனமாக வந்ததை பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆகி அழுகுறாங்க. இந்த ஒரு வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.